வணக்கம் நண்பர்களே. விஜய் பொறுத்தவரையும் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நிலையை தான் ஒரு நாளுக்கு நாள் காட்டிட்டு வராரு. இன்னும் கூட 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கின்றாரு. அவர் என்ன படிச்சு இந்த அரசியல் நிலைய என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. ஆனா இவருக்கு பின்னால ஒரு தவறான ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருக்கு. இவர் பேர வச்சு. இது இப்படி இருக்க, அதாவது அவர் கேட்கிறாரு, கேஸ் தட்டுப்பாடுக்கு மத்திய, மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கையா இருந்து இத செயல்படுத்திக்கணும். ஏங்க போர் வர்றது யாருக்காவது தெரியுமா? இல்ல உங்க வில்லிவாக்கம் பொதுக்கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா 2 பசங்கள செட் பண்ணி பாட்டில் வீச்சு நடத்தி, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்டு பண்ணி, நீங்க அனுதாபலையை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க. அந்த மாதிரியா செய்ய முடியும் அதுல? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? அ உங்களுடைய இந்த தேவையில்லாத ஸ்கிரிப்ட் எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது. சரியா? அது ஃபிலிமுக்கு வேணா எடுபடலாம். பட் அரசியல் களத்துக்கு இது உகந்ததல்ல.